அதுல சாட்டை துறைமுருகன் சீமான் கூட உட்கார்ந்துக்கிட்டு சீமானன் அவர் தான் சிவான் சாட்டை துறைமுருகன் சொன்னா சீமான் கேப்ப, டேய் உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்காத ஒரே ஆளு அது எங்க தலைவர் எங்க அண்ணன் தாண்டா. நாங்க படுற பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும். எனக்கெல்லாம் 7-8 ஆபரேஷன் பண்ணியாச்சு. புரிஞ்சுக்கோ, புரியாதவன் சுட்டி பாத்துக்க. அவரை யாராலையும் இயக்க முடியாது. அவன் இனத்தை இயக்க வந்தவன், யாராலும் இயக்க முடியாது. அவரை இயக்குவது யாரு? இங்க என்ன தோணுதோ அதை பேசுவாரு, இங்க என்ன தோணுதோ அதை செய்வாரு. எவனாலையும் இயக்க முடியாது. பக்கத்துல உட்கார்ந்தாதான் தெரியும். நான் உண்மையிலே தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் IPS IAS VAO தாசில்தார் RI BDO எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரிட்டையர்ட் ஆனவன் பொழைச்சிட்ட, நீ தப்பிச்சிட்ட. நீ ரிட்டையர்ட் ஆகாதவருக்கல்ல, தெய்வமே சத்தியமா சொல்றேன், நீ காசு பணம் சேர்க்கிறதா இருந்தா, நீ லஞ்சம் ஏதாவது வாங்குறதா இருந்தா 2026 வாங்கி சேர்த்துரு. நீ எஸ்டேட் வாங்கிட்டு நீ ஏதாவது மாலத்தீவு லட்சத்தீவு போயிரு. 26க்கு பிறகு நீ கை நீட்டு தெரிஞ்சதுன்னா பெர்ஃபெக்ஷன் டு த கோர் கிட்ட ஆட்சி கிடைக்க போகுது. செத்த நாங்களே செத்து பிழைக்கிறோம். 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தியை இப்ப ஞாபகம் வச்சிருந்து, தம்பி அது என்னாச்சு, என்ன எப்படிதான் இவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, மறந்துடுவாருன்னு நினைச்சா அப்படி மூளை கிடையாது. 1300 கிராம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது, அங்க ஒர்க் ஆகுது, பல சேனல்கள் ஒர்க் ஆகுது. புரிஞ்சுக்க, இங்க வாங்குறதுல இப்ப வாங்கிட்டு போயிரு. அப்போ அப்படி ஒரு தலைமை இல்ல. காமராஜர் ஆட்சி நல்லாச்சுன்னா, காமராஜர் ஆட்சி நல்லாட்சி எப்படி இருந்தது? அவன் அந்த மக்கள்ல இருந்து வந்தவன், அவர் விவசாயியின் மகன். எங்க அண்ணன் சொல்லுவாரு, டே ஒரு நாட்டு ஒரு குடிமகன் மகன், ஒரு விவசாயி மகன், ஒரு மண்பானை செய்யற மகன், ஒரு நாவிதர் மகன், ஒரு மூட்டை தூக்குற மகன் ஆட்சி போனா ஆட்சி நல்லாட்சியா இருக்கும். இப்ப யாரு மகன் ஆட்சி போயிருக்கு? கருணாநிதி மகன் ஆட்சி போயிருக்கு. எப்படி இருக்கும் நல்லாட்சி கிடைக்கும்? எந்த நோக்கமும் பெற்ற தலைமையிட்ட போயிருக்கு. அப்போ ஒரு நோக்கம் உள்ள தலைமை, ஒரு கனவு உள்ள தலைமை, ஒரு விஷன் உள்ள தலைமை வேண்டும் என்றால் இந்த 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 திருவாமுத்தூர் என்பது திருவாமத்தூர் என்பது திருவாமுத்தூராக மாறி இருக்கிறது. இது தேவாரம் பாடல் பாடப்பட்ட தலம். 1000 ஆண்டுகள் பழமையான அந்த ஈஸ்வரனும் அபிராமியும் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கும் அபிராமிக்கும் உண்மையிலே சக்தி இருக்கும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு நாள் வெல்ல வைப்பார்கள். எல்லாரும் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் விழுந்த வாக்கு 15 விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்த தயார். எந்த மக்கள்? உண்மையை நேர்மையை நேசிக்கக்கூடிய மக்கள். ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம, ஒரு கூட்டத்துக்கு ₹1 காசு கொடுக்காம இப்படி இளைஞர் படைய எந்த கட்சியிலாவது கூட்ட சொல்லுங்க பாப்போம். இதே திருவாமுத்தூர்ல நாங்கள் போயிடுறோம். எங்க அண்ணன் போயிடுறார். நாளைக்கு நீ ஸ்டாலினை கூட்டு வா, உங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலினை கூட்டு வா, இல்ல பொன்முடியை கூட்டு வா, இல்ல ஐபியை கூட்டு வா, இல்ல துரைமுருகனை கூட்டு வா, இல்ல கதிர் ஆனந்த கூட்டு வா, நீ எவனையும் கூட்டு வா. கோட்டரும் கோழி பிரியாமை கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டு. நாங்க கட்சியே நடத்தலடா. தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் வாக்கு செலுத்துவதும், தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் ஒரு தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுவதும் அது செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான். ஒரு யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்னது போல இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும். போட்டியிலிருந்து சித்தப்பு விலகிருச்சு. சித்தப்பு விலகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமில்ல? பயந்து கொண்டு விலகினாங்கன்னு அவங்க சொல்லலாம். ஆனா உண்மையான விலகினதுக்கான காரணம், நீ என்னதானடா அடிச்சுட்ட, என் பிள்ளைங்க வரான்டா, என் பிள்ளைங்க வர்றான். நான் உண்மையில நான் கூட நம்பல. என்ன அண்ணன் போய் அதிமுக ஆதரவு கேக்குத, அண்ணன் தேமுதிக போய் ஆதரவு கேக்குத, நம்ம தான் திராவிட கட்சியோட கூட்டணி இல்லையாச்சுன்னு. அதிமுகவுடைய கிளைச்சல சொல்றான், எங்களுடைய அம்மாவை சிறைக்கு அனுப்பி எங்கள் கட்சியை உடைத்த அந்த திமுகவை வீழ்த்த சரியான தலைவன் செந்தமிழன் சீமான் தான். எங்க ஓட்டு மைக்கு தான். ரெட்டலைக்கு குத்திய கைகள் முதல் முறையாக மைக்கு குத்த போகிறது. இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வேலை செய்த பல பேர் சொல்லுவாங்க, பூத் ஏஜென்ட்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்களே பூத் ஏஜென்டா உங்களுக்கு உட்கார்றோம். இதுவரைக்கும் அதிமுக உட்கார்ந்தோம், உங்களுக்கு உட்கார்றாங்கிறான். அப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் லெவல்ல.